கட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக உளுத்து போகிறது, சேக்கிங் கொடுக்கறது அந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு இருக்காது. சேக்கிங் கொடுக்குற நீயே அங்கே போகிற சொல்ல போனால் சீக்ரெட் பாக்ஸ்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பெட்டுக்கு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கும். சரி, ஒரிஜினல் தேக்கு எப்படி நம்ம கண்டுபிடிக்கும்? தம்பி எங்க வந்திருக்கோம்? அதே பூமகள் தானே. ஓகே, செகண்ட் ஃப்ளோர்ல வந்திருக்கோம். ஆக்சுவலா பூமகள்னாலே அந்த சில்வர் பேலஸ் தான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? பாத்திர கடைக்கு தான் ஃபேமஸ். ஆனா அதையும் தாண்டி இங்க ஒரு பிரம்மாண்டமா ஒரு செகண்ட் ஃப்ளோர்ல பர்னிச்சர்ஸ் எல்லாமே இருக்கு. சரி தம்பி, இதுல ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்? பெட்டு அண்ட் கட்டில்னா. சூப்பர் தம்பி. ஸோ வெல்கம் பண்ணிக்கலாமா? வெல்கம் டு யோகம் பிளாக்ஸ். நான் நிருபன் தொல்காப்பியன். ஆதவன் ராமசாமி. தம்பி சொன்ன மாதிரி பூமகல்ல செகண்ட் ஃப்ளோர்ல முக்கியமா பெட் அண்ட் கட்டில் வந்து எப்படிலாம் இருக்கு, என்ன மாதிரியான அட்வான்ஸ் டெக்னாலஜிலாம் வந்திருக்கு அப்படின்றத தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நான் லொகேஷன் சொல்லிடுறேன். இது வந்து பாத்தீங்கன்னா சேலம் ரோடு, அதாவது நாமக்கல் பழைய பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து புது பஸ் ஸ்டாண்ட் போற வழியில ரைட் சைட்ல இருக்கு. இதுக்கு லேண்ட்மார்க் அப்படின்ட்டு தனியா எதுவும் இல்லைங்க, பூமகலே ஒரு லேண்ட்மார்க் தான். ஸோ இங்க வந்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பெட்டு கட்டில் பத்தி ஃபுல் டீட்டெயில் சொல்றதுக்காக சுரேஷ் வந்திருக்காரு. வெல்கம். வெல்கம்ண்ணா. ப்ரோ, இப்போ வந்து நம்ம சேனல் பார்த்துட்டு இருப்பீங்க, பார்த்துருக்கேன். நல்ல இன்ஃபர்மேட்டிவான விஷயங்கள் தான் கொடுத்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? எங்களுக்கு என்னன்னா கட்டில் என்ன மாதிரியான சைஸஸ் இருக்கு, பெட்ல என்ன மாதிரியான வெரைட்டிஸ் இருக்கு, என்ன நியூ கம்மிங் அப்படின்ற டீடைல் பிளஸ் வேலை, நம்ம இதுல என்ன பெஸ்ட் பிரைஸ் பண்ணி தருவீங்க, இதுதான் நீங்க சொல்ல போறீங்க. ஓகேண்ணா, போலாங்களா? ஓகே போகலாம். வெல்கம் டு பூமகள். ஸோ பூமகல்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரக்கடை அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அதையும் தாண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்னிச்சர் வந்து நம்ம வந்து பெரிய லெவலில் வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதை பற்றி யாருக்குமே அதிகம் தெரியாது வெளியே. ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஃபர்னிச்சர் பற்றி எல்லா டீட்டெயிலும் உங்களுக்காக நான் சொல்றதுக்காக வந்திருக்கேன். ஸோ ஃபர்னிச்சரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பார்க்க போகிறது கட்டில். 3 சைஸ் கட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இருக்கு. ஸோ நார்மலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு 6.25 அடி நீளம் வரும். ஸோ 4 அடி வந்து பார்த்தீங்கன்னா அகலம் வரும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டார்டிங் கட்டில். ஸோ பழைய இரும்பு கட்டிலோட சைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது உங்களுக்கு வரும். இது என்ன மரம்? ஸோ மரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது தேக்கு மரம் தான். ஸோ நம்ம தேக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் எல்லா இதுலையுமே. ஸோ தேக்குலையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் தேக்கு அப்படின்லாம் கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் தேக்கு இன்னைக்கு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க, நான் 15,000 ரூபாய்க்கு தேக்கு கொடுக்குறேன், ஃபுல் தேக்கு கட்டில் 5,000 ரூபாய்க்கு தேக்கு கட்டில் கொடுக்குறேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. பட் அது எதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரிஜினல் தேக்கா அப்படின்னு பார்த்தா இருக்காது, பிளேவுட் மிக்சிங்ல தான் இருக்கும். அப்போ ஒரிஜினல் தேக்கு எவ்வளோ? ஒரிஜினல் தேக்குன்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாவே இதனுடைய சைஸுக்கு, ஸோ ஒரு பழைய இரும்பு கட்டில் சைஸுக்கு நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னாவே குறைஞ்சது ஒரு 1 lakh அந்த சம்திங் வரும். சின்ன சைஸுக்கு சின்ன சைஸ் ஒரு 50 வருஷம் ஆன மரமும் தேக்கு தான், ஒரு 5 வருஷம் ஆன மரமும் தேக்கு தான். ஸோ அதுலேயே நமக்கு டிஃப்ரெண்ட் இருக்கும். 50 வருஷம் ஆன மரமா இருந்தால் நல்லா சேவேரி நல்லா ஹெவியா இருக்கும். 5 வருஷம் ஆன மரமெல்லாம் ஒரு குச்சி மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து லோ குவாலிட்டி தேக்கெல்லாம் கொடுத்துட்டு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் தேக்கும்பாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பொய் சொல்லி விற்கணுங்கிறது அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம பூமகளுக்குன்னு ஒரு பேர் இருக்கு. ஸோ நமக்கு வந்து நம்பிக்கை தான் முக்கியம். நானே நம்பிக்கை அதுதானே கைராசி. அப்படின்னா இருக்கல சின்ன சைஸ் இதுதான். ஆமா, ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் சைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 4 அடி அகலம் வரும். ஸோ காமன் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீளங்கிறது எல்லாத்துக்குமே காமன் தான். நீங்க ஒரு 4 அடி கட்டில், 5 அடி கட்டில், 6 அடி கட்டில் இப்படி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் நீளங்கிறது உங்களுக்கு காமன் தான். 2 நீளம் தான் வரும். ஒன்னு 6.25 வரும், இன்னொன்று 6.5 வரும், 6.5 வரும். அகலம் வந்து பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு மாறும். ஒன்னு 4 அடி கட்டில், இன்னொன்று 5 அடி கட்டில், இன்னொன்று பாத்தீங்கன்னா 6 அடி கட்டில். ஸோ இதுதான் உங்களுக்கு மாறும். இது வந்து நம்ம பழைய இரும்பு கட்டிலுடைய சைஸ் 4 அடி கட்டில். இதுல டிசைன்ஸ் மாறுமா? இதுல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கேட்குற டிசைன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பண்ணி கொடுத்து தான் இருக்கும். பட் இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க எந்த டிசைன் நீங்க கேட்கறீங்கனாலும் அந்த டிசைனை நான் 4 அடி கட்டிலுக்கு உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம். இது எவ்வளவு பிரைஸ்னு சொல்லுங்க. பிரைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 23,000 ரூபாய் வருது. பட் இப்போ நம்மளுடைய ஆஃபர் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 17,000 ரூபாய்க்கு நம்ம கொடுக்குறோம். நம்ம கட்டிலுக்குமே வந்து பாத்தீங்கன்னா 10 வருஷம் வாரண்டியோட தான் கொடுக்குறோம். கொளுத்து போறது, சேக்கிங் கொடுக்கறது அந்த மாதிரியான எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டுமே வராது. இப்போ 4 அடி பார்த்தோம், அடுத்தது 5 அடிங்கண்ணா. ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தான். நீளங்கிறது காமன் தான். நீளம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 6.25 தான் வரும். அகலம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மாறும் 5 அடி கட்டில். ஸோ உங்களுக்கு அகலம் மட்டும் 5 அடியில் வரும். இந்த கட்டில் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 40,000 ரூபா வரும். ஆனா இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு தேக்கு. இப்போ நான் அதுல சொன்னது வந்து பாத்தீங்க அப்படின்னா தேக்கு பிளஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிளேவுட் மிக்சிங் அந்த மாதிரி சொன்னேன். பட் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் தேக்கில் தான் கொடுத்துருப்பாங்க. இதுல சென்டர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா தேக்கு தான் உங்களுக்கு யூஸ் பண்ணிருப்போம். நம்ம நார்மலா வந்து பாத்தீங்கன்னா 2 பேரெல்லாம் தூக்க முடியாதுன்னா குறைஞ்சது தூக்கணும்னா ஒரு 5 பேராவது வேணும். சந்திரமுகி மாதிரி. ஆமா, சந்திரமுகி மாதிரி ஒத்தகையெல்லாம் நம்மளால தூக்கவே முடியாது. ஜோதி கூட பிரபு சேர்ந்து வருவாரு. இது வந்து 5 அடி கட்டில் ஃபுல் அண்ட் ஃபுல் தேக்கில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டிஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கலர்ஸ் இருக்கு, டிஃப்ரெண்ட் டிசைன் இருக்கு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்படியே நேச்சுரல் தேக்கு கட்டிலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரே ஒரு வார்னிஷ் கோடிங் மட்டும் தான் போட்டிருக்கும். இதுலேயே கலரிங் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நமக்கு பிளாக் கலர் கொடுத்துருப்பாங்க. இதுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் இதை விட டார்க் கலர் வரும்.
ஸோ அந்த மாதிரிலாம் கலரிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஃப்ரெண்ட் கலர் கொடுத்துக்கலாம். நமக்கு என்ன டிசைன் வேணும் அப்படிங்கிறது நீங்கள் சொன்னீங்க அப்படின்னாலும் அதுக்கு தகுந்த மாதிரியும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்டர் கஸ்டமைஸ் கொடுத்து நான் நெட்ல ஒரு டிசைன் பார்க்கறேன்னா அந்த டிசைன் நீங்க வந்து சொல்லிட்டா நீங்க அது மாதிரி அது மாதிரி நாங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கோம். ஓகே ஓகே. ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னாலும் ஸ்டோரேஜ் கட்டில் வேணும் அப்படின்னாலும் நம்ம வந்து ஸ்டோரேஜ் கட்டிலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பண்ணி கொடுத்து தான் இருக்கும். நம்மகிட்டயும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் கட்டிலுங்கிறது இருக்கு. இது எவ்வளவு பிரைஸ் சொன்னீங்க? 40,000 ரூபா வரணும். நம்ம சேனல் பார்த்துட்டு வரவங்களுக்கு ஏதாவது பண்ணிக்கலாம். நான் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ப்ரைஸாக பண்ணிக்கிறேன். இது கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஒரு மேட்ரஸும் சேர்த்து வாங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு 2 பில்லோ, பெட் ஸ்ப்ரெட்டு, டெலிவரி சார்ஜஸ், ஃபிட்டிங் சார்ஜஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃப்ரீ பண்ணி கொடுத்து தான் இருக்கும். சூப்பர் சூப்பர். ஸோ நமக்குள்ள ஏதாவது லோக்கல் ஒரு 10 கிலோமீட்டர்ஸ்க்குள்ளே அப்படிங்கும்போது நம்ம எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீ பண்ணி கொடுத்து தான் இருக்கும். ஓகே ஓகேங்க. ஸ்டோரேஜ் கட்டலாம் இங்க இருக்கு. ஸ்டோரேஜ் கட்டில் நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா பண்ணிட்டு தான் இருக்கோம். ஓகே. ஸோ இந்த கட்டில் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு தேக்கில் தான் கொடுத்துருப்பாங்க. இந்த கட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டோரேஜ் கட்டில் தான் இருக்கும். ஸோ ஸ்டோரேஜுங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக நமக்கு சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 ட்ராவோட உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இந்த 2 ட்ராவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக நம்ம ரிமூவ் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா வீல் டைப்பில் கொடுத்துருப்பாங்க. அதனால நம்ம கேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே இது க்ளோஸில் இருக்கனால ஒரு சிலர் சொல்லுவாங்க எனக்கு கீழே எல்லாம் டஸ்ட் அண்டிச்சுன்னா கூட்ட முடியாது அப்படின்ட்டு. ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி ஃபுல்லாகவே வெளியே எடுத்துக்கிற மாதிரி நம்ம டைப்பில் கொடுத்துருக்கோம். இதுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் 2 ஸ்டோரேஜ் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இன்னும் சொல்ல போனால் சீக்ரெட் பாக்ஸ்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். So அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பெட்டுக்கு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கும். இங்க ஒரு பாக்ஸ் இருக்கும். அதே மாதிரியே வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் இருக்கும். ஸோ மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 4 பாக்ஸோட உங்களுக்கு வரும். இது ஃபுல்லா இது வந்து சென்டர் வந்து பாத்தீங்கன்னா பிளேவுட்னா சென்டர் வந்து பிளேவுட் தான் வரும். ஏன்னா தேக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி எல்லாம் வர முடியாது. பிளேவுட் தான். இந்த பாட்டமும் உங்களுக்கு கால்மாடு பாட்டமும் சைடு ஃப்ரேம் எல்லாமே டோட்டலாகவே தேக்கு தான் வரும். இது எவ்வளோ ப்ரைஸ் வருது? ஸோ இது ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 39,000 நம்ம ஆஃபர் ரேட்டில் போடணும். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெலிவரி சார்ஜஸ், ஃபிட்டிங் சார்ஜஸ் ப்ளஸ் வந்து இது கூட பெட்டு பர்ச்சேஸ் பண்ணும்போது பில்லோ, பெட் ஸ்ப்ரிட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீயாக தான் கொடுக்குறோம். இந்த கலர் பார்த்தீங்கன்னா எப்படி கருப்பு கலர் பெயிண்ட்டுங்களா? இது பெயிண்டிங்கில் இது கலரிங் கோட்டிங் தான் போட்டிருக்காங்க. அதுக்காக இதில் வந்து குவாலிட்டியில் வந்து எந்த ஒரு காம்ப்ரமைஸும் கிடையாது. குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் எல்லாமே தேக்கு தான் நமக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே. கலரிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் தான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி கலரிங் நம்ம எந்த கலரிங் வேணாலும் கொடுத்துக்கலாம். இன்னைக்கு இருக்க டெக்னாலஜியில் கலரிங் நம்ம கொடுக்குறதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. எந்த கலர் வேணாலும் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இது ஷேக்கெல்லாம் ஆகுமா சுரேஷ்? இது 4 போக்கில் சவுண்டெல்லாம் வரும்? இல்லை, அப்படியெல்லாம் எதுவுமே வராது. அந்த மாதிரி சவுண்டு அந்த மாதிரி ஷேக்கிங்லாம் எதுவுமே வராது. ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் ஒரு 3 போல்ட் ஹெவியான ஒரு 3 போல்ட் யூஸ் பண்ணியிருப்போம். அந்த பக்கம் வந்து 3 போல்ட் போட்டிருப்போம். பட் இந்த இடத்துல வந்து நாங்கள் காட்டுறதுக்காக கஸ்டமர் காட்டுறதுக்காக 2 போல்ட் மட்டும் தான் வந்து ஃபிட் பண்ணி வச்சிருப்போம். அதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கம்மியாக தான் வச்சிருப்போம். நம்ம வீட்டில் போய் ஃபிட் பண்ணி கொடுக்கும்போது 3 போல்ட் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டைட்டில் வச்சு தான் கொடுக்கும். உளுத்து போகிற பிரச்சனையோ இல்லை நாளடைவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷேக்கிங் பிரச்சனையோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. ஸோ இதுக்கு முன்னாடி நான் வந்து நம்ம 4 அடி கட்டில் 5 அடி கட்டில் பார்த்துருந்தோம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 6 அடி கட்டில் நம்ம பார்க்க போகிறோம். 6 அடி கட்டிலுங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச மாதிரி சொல்லணும்னா கிங் சைஸ் கட்டில் நம்ம பார்க்க போகிறோம். கிங் சைஸ் கட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீளம் வந்து உங்களுக்கு சேம் தான் 6.5 ஃபீட் வரும். அதே மாதிரி வந்து அகலம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 6 ஃபீட் வரும். இதுலேயுமே வந்து உங்களுக்கு 5 அடி கட்டிலில் காட்டின மாதிரி ஒரு ஸ்டோரேஜ் கட்டிலும் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம பண்ணிட்டு தான் இருக்கோம். இதுலேயும் வந்து உங்களுக்கு அந்த 5 அடி கட்டிலில் சொன்ன மாதிரி தான் 2 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டோரேஜ் பாக்ஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சைட்லேயே வந்துடும். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கட்டலுக்கு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 ஸ்டோரேஜ் பாக்ஸ் வரும். ஸ்டோரேஜ் கட்டில் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தேக்கில் தான் நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நார்மலாக 8 போல்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 போல்டும், அதே மாதிரி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 போல்டும் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால வந்து உங்களுக்கு அந்த சேக்கிங் பிரச்சனை அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. ஸோ குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காம்ப்ரமைஸுமே கிடையாது. உங்களுக்கு 4 அடி கட்டில் என்ன வந்து குவாலிட்டி கொடுக்குறோமோ அதே குவாலிட்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 5 அடி கட்டிலையும் கொடுக்குறோம், 6 அடி கட்டிலையும் கொடுத்துட்ருக்கோம். ஸோ குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெஸ்ட்டான குவாலிட்டி தான். நீங்கள் எங்கே போனாலுமே இந்த ஒரு மாதிரியான ஒரு ஸ்டோரேஜ் கட்டில் இந்த ஒரு ரேட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாங்கவே முடியாது. ஸோ இதனோட காஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 55,000 ரூபா. பட் இப்போ வந்து நம்ம ஆஃபர் ரேட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 49,000 ரூபாய்க்கு நம்ம வந்து கஸ்டமருக்கு கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இது கூட நம்ம பெட்டும் சேர்ந்து பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு 2 பில்லோ, பெட் ஸ்ப்ரிட், டெலிவரி சார்ஜஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீயாக தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஸ்டோரேஜ் கட்டில் பார்த்தீங்க கிங் சைஸில். ஸோ அதிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு தேக்கு கட்டில் தான். இதுவுமே வந்து சேம் சைஸ் தான் உங்களுக்கு வரும். இது ஆஃபர் ரேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 36,000 ரூபாய் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் கொடுக்குறோம். இந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நியூ மாடல் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தலை மாட்டுக்கிட்டையும் சரி கால் மாட்டுக்கிட்டையும் சரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா புஷனோட கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து நீங்கள் உட்காரக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பெட்டராக இருக்கும். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். சாஞ்சுக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்ஃபர்டபுளாக கொடுத்துருப்பாங்க. இப்போ இருக்குல்லே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மூவிங்கில் இருக்க கட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கட்டில். ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆஃபர் ரேட் வந்து நம்ம 36,000 ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ இப்போ இந்த கிங் சைஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த
போல்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா 4 போல்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துருப்போம். பேக்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 4 போல்ட்டும், ஃப்ரண்ட்டில் வந்து 4 போல்ட்டும் நம்ம கொடுத்துருப்போம். வீட்டில் வந்து ஃபிட் பண்ணி கொடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டைட் பண்ணி தான் உங்களுக்கு கொடுப்போம். இந்த மாதிரி ஷேக்கிங்லாம் எதுவுமே இருக்காது, நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதே மாதிரி இன்னொரு நியூ மாடல் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிங் சைஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா விட்டுருக்காங்க இந்த மாடலில். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுவும் ஒரு ஸ்டோரேஜ் கட்டில் தான் நம்ம சொல்லலாம், ஒரு மினி ஸ்டோரேஜ்னு சொல்லலாம். சலமாட்டுக்கிட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டோரேஜ் பாக்ஸ் உங்களுக்கு இருக்கும். இது வந்து மேக்னெட் சப்போர்ட்டில் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு சின்ன சின்ன திங்ஸ் ஏதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் உள்ளே வைக்கிறீங்க அப்படின்னா இதில் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். ஸோ 2 பக்கமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டோரேஜோட உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. தம்பி கட்டெல்லாம் பயங்கரமாக இருக்கு. உண்மையை சொல்கிறாங்கண்ணா. அதானே. ஓகே. ஏன்னா சில பேர் இது ஃபுல்லாகவே தேக்குதாங்க அப்படின்லாம் சொல்லி இது பண்ணுவாங்க. இதுலேயும் இவர் சொன்ன ஒரு விஷயம் எனக்கு பிடிச்சிருந்தது. சில இது 5 வருஷம் தேக்கு இருக்கும், 10 வருஷம் 15 வருஷம் தேக்குலாம் இருக்கும்ல. நம்மளுக்கே அது புதுசாக இருந்துச்சு. ஓகேண்ணா. ஸோ நீங்கள் வந்து கட்டில் வாங்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா பூமகள் இங்கே வந்துருங்க. 2nd ஃப்ளோரில் கட்டில் டிபார்ட்மெண்ட் இருக்குது. ஸோ இப்போ பேசின சுரேஷ் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். கீழே டிஸ்கிரிப்ஷனில் அவங்க நம்பர் இருக்குது, எஸ், கான்டாக்ட் பண்ணிங்க. உங்களுக்கு வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும், மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம யோகம் vlogs வந்துட்டு யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்லேயும் பேஜஸ் இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஸ்டாகிராமுக்கு நல்ல வரவேற்பு தந்துட்டு இருக்கீங்க, ஃபேஸ்புக்லேயும் பேஜ் இருக்குது, அதையும் கொஞ்சம் பாருங்கள். நம்ம யோகம் vlogs யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செலக்ட் பண்ணி வச்சுட்டீங்கன்னா தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ நன்றி யோகம் vlogs.